लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ்ததிதரான திருநாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏழார் ஆலம் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மெய்யாராமுதே அடியே கருளாயே. எல்லாம் அல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றுகளின் வரிசையில் இன்றைக்கு 2579வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வாருடைய திருநெடுந்தாண்டகம் என்கிற பிரபந்தத்தினுடைய 24வது பாசுரம். 30 பாசுரங்களை பொழிந்தார் ஆழ்வார் திருநெடுந்தாண்டகம் என்கிற தலைப்பிலே. அதிலே முதல் 10ஆனது ஆழ்வாரான தன்மையிலே பாடியது, 2வது 10 தலைவியினுடைய தாயாராக இருந்து பாடியது, இந்த 3வது 10 தலைவியாகவே தன்னை நினைத்து பெருமாள் என்னை விட்டு பிரிந்தானே என்று ஏக்கத்தோடு புலம்புகிற பாசுரங்கள். அதிலே இது 4வது பாசுரம். தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள் கடு தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்ன கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்துருளும் கையால் அடியேன் வினையை துணித்து அருள வேணும் துணிந்து. 24வது பாசுரம். இரு கையில் சங்கு இவை நில்லா எல்லே பாவம் இளங்கொலி நீர் பெரும் பவம் மண்டி உண்ட பெருவயிற்று கருமுகிலே ஒப்பர் வண்ணம் பெருந்தவத்தார் அருந்தவத்து முனிவர் சூழ ஒரு கையில் சங்கு மற்றொரு ஒரு கை மற்ற ஆழி ஏந்தி உலகு உண்ட பெருவாயர் இங்கே வந்து என் பொரு கயல் கண்ணீர் அரும்ப புலவி தந்து புனலரங்கம் ஊரென்று போயினாரே. இங்கே வந்தார், என்னை பார்த்து என்னுடைய கண்களிலே பொரு கயல் என்று சொல்லுகிறார். எப்படின்னா மீனோட மீன் சண்டை போடுற மாதிரி இருக்கக்கூடிய கண், அழகான என்னுடைய கண்ணிலே நீர் தருமாறு. ஏன் நீர் தருமிச்சு என்னை பிரிந்து செல்கிறார் என்ன சொல்லிட்டு போறாருன்னா, காவிரியின் கரை மீது இருக்கக்கூடிய நீர் நிறை வளமுக்க ஸ்ரீரங்கமே என்னுடைய ஊர் என்று சொன்னார். சரி, இவர் யாரு? உலகம் உண்ட பெருவாயர். ஒரு பிரளய காலத்திலே உலகங்களை எல்லாம் அமுது செய்து தன்னுடைய திருவாயின் மூலமாக அமுது செய்து தன்னுடைய வாயிலே வைத்திருந்தார். அவர் இங்கே வந்தார். ஒன்றோடு ஒன்று போர் செய்கின்ற கண்களை மீன்களை போன்ற என்னுடைய கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வந்திருந்தது ஒரு காலத்தில் அவனோடு சேரும்போது. இப்போ அவனுடைய பிரிவின் காரணமாக விரக வேதனையை உண்டாக்கினதனால் என்னுடைய கண்ணீரானது வந்தது. இலங்கு ஒளிநீர் பெருபவம் மண்டி உண்ட பெருவயிற்று கரிமுகில் ஒப்பர். இப்போதும் ஓசையுடைய நீர் நிறைந்த கடலை ஆழ்ந்து நீர் பருகின பெருவயிற்றை உடைய காலமேகத்தின் நிறத்தை ஒத்தவரான பெருமானாம். ஒரு பழைய காலத்தில் கடலையே முழுங்கினவர், அவ்வளவு பெரிய வயிறுடையவர். அவர் எப்படி இருக்கிறார் என்றால், காலமேகம் போல, நீருண்ட மேகம் போல, மழை பெய்வதற்கு காத்திருப்பது போல கருணையை பொழிவதற்கு காத்திருக்கக்கூடியவர். பெரும் தவத்தார் என்று சொல்லுவார். பரமபக்தியரான வைஷ்ணவர்களும் மகா தபஸ்வியர்களான ரிஷிகளும் சூழ்ந்து நிற்க ஒரு கையாலே சங்கையும் இன்னொரு கையாலே திருவாழியும் தரித்து கொண்டு நீர்வளம் மிக்கதான திருவரங்கமே என்னுடைய ஊர் என்று சொல்லி போனார்.
நாங்கள் இருவரும் கலவியிலே ஈடுபட்டிருக்கும் போது என்னுடைய கையையும் காலையும் பிடித்து கொண்டிருந்த பெருமாளுடைய கையானது என்று சங்கையும் சக்கரத்தையும் எடுத்து கொண்டிருக்கிறது என்று புலம்புகிறாள் ஆழ்வார். மேலும் நான் அவர் என்னுடைய கட்டுப்பாட்டிலே இல்லை என்பது எனக்கு தெரியும். ஆனால் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கைவளைகள் கூட என்னிடம் இல்லையே. இவருடைய பிரிவினால் நான் மனமுடைந்து இழைத்து போய் என்னுடைய கைவளைகளையும் அவர் எடுத்து சென்றார், கழண்டு போகுமாறு செய்தார். ஒரு நேரம் ஆனந்தமாக இருக்கும்போது பெருத்ததனாலே கைவளைகள் உடைந்து விழுந்து மேகலைகள் அறுந்து தொங்கியதும் உண்டு. இப்போடைய பிரிவின் காரணமாக என்னுடைய உடல் இழைத்து அதனால் வருத்தத்திலே இருக்கிற என்னுடைய உடலானது இழைத்து பசலை பூத்ததனால் கைவளைகள் கழண்டு போய்விட்டது. என்னுடைய கையையும் காலையும் பிடித்து கொண்டிருந்த இவருடைய கைகளானது இன்றைக்கு சங்கையும் சக்கரத்தையும் ஏந்தி கொண்டிருக்கிறதே. எல்லாவற்றையும் விட என்னை விட்டு போகிறேன் என்று சொல்லி நான் இருக்கிற ஒரு ஸ்ரீரங்கம் என்று சொல்லிவிட்டு போனாரே என்று சொல்லுகிறார் இந்த பாசுரத்திலே. சரி, அவர் பிரிந்து போகிற போது அவரிடம் ஏன் நீ பிரிந்து போகிறாய் என்று கேட்கலாமே, ஏன் கேட்டிருக்க கூடாதா என்று தோழி வினவுகிற போது சொல்லுகிறாள், நான் எப்படி கேட்க முடியும்? ஒரு பக்கம் மிகப்பெரிய வைணவர்கள், அவர் மீது பக்தி கொண்ட வைணவர்கள் இருக்கிறார்கள். மற்றொரு பக்கம் பெரும் தவம் செய்த கூட தவசிகள் எல்லோரும் அவனை போற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் சூழ நின்று கொண்டிருக்கிற பொழுது நான் போய் என்ன பேச முடியும் என்று தன்னுடைய இயலாமையை சொல்கிறார். வைகண்டது வைகுண்ட தூபரே லோகே ஸ்ரீயா சாத்தம் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணு விஷ்ணுரசியாத்மா பகைதர் பகவதை சக என்று எப்போதும் பெருமாளை சுற்றி பாகவதர்களும் பக்தர்களும் சூழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எனவே அவர்களை நான் விலக்கி கொண்டு போய் நான் எப்படி எங்கே என்னை விட்டு பிரிஞ்சு போகிறேன் என்று சொல்ல முடியும் என்று கேட்கிறார். சரி, அப்படியே நான் அந்த பெரும் கூட்டமாக இருக்கக்கூடிய வைணவர்களையும் பக்தர்களையும் தவசிகளையும் ஒரு வழிவிடு வழிவிடு என்று சொல்லிக்கொண்டு நீந்தி கொண்டே சென்றாலும் கூட குழுமி தேவர் குழாங்கள் கைதொழ ஜோதி வெள்ளத்தின் உள்ளே எழுவதோடு என அவருடைய திருவுருவை கண்ணால் பார்க்க முடியுமா? சோதி சுரூபமாக இருக்கிறார் என்கிற பொழுது நான் எப்படி அவரை பார்க்க முடியும்? ஒரு கையில் சங்கு ஒரு கையில் மற்ற ஆழி ஏந்தி என்கிற போதும் அதே கைகள் தானே என்னுடைய கையையும் காலையும் பிடித்தது. இப்போது சங்கும் சக்கரமும் பொலிய நின்றனவே. கலந்த போது அவருக்கு இருந்த நீர்மை எல்லையில்லாத இருந்தது போல இப்போது போகிற போது இப்போது என்னை விட்டுவிட்டு போய்விட்டாரே. வடிவார் சோதி வலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழுங்கும் அப்பாஞ்சஜன்யமும் பல்லாண்டே என்று நெடுந்தூரத்திலே நின்று அந்த மேன்மைக்கு பல்லாண்டு பாடும்படியாக ஆகிவிட்டதே. இதே கைகள் தானே என்னுடைய கையை பிடித்திருக்கிறது, காலை பிடித்திருக்கிறது என்று சொல்கிறார். உலகொண்ட பெருவாயா இங்கு வந்து இத்தால் பிரளயமாகிற பெரிய ஆபத்துக்கு உதவினவர் என்று சொல்லுவது. அப்படி பெரிய ஆபத்திற்கு உதவக்கூடியவர் என்னை விட்டு பிரிகிற இந்த சிறிய ஆபத்திலிருந்து என்னை விளக்காமல் இருக்கிறாரே என்று கண்ணில் நீர் ததும்ப பாடுகிறார் ஆழ்வார் பரகால நாயகியாக பிரிவின் காரணமாக பெருமாளை பார்த்து பாடிய பாசுரம் இந்த 24வது பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிக்கலாம். இரு கையில் சங்கு இவை நில்லா எல்லே பாவம் இளங்கொழி நீர் பெரும்பவும் மண்டி உண்ட பெருவயிற்று கரிமுகிலே ஒப்பர் வண்ணம் பெருந்தவத்தர் அருந்தவத்து முனிவர் சூழ ஒரு கையில் சங்கு ஒரு கை மற்ற ஆழி ஏந்தி உலகுண்ட பெருவாயர் இங்கே வந்து என் பொறு கயல் கண்ணீர் அரும்ப புலவி தந்து புனலரங்கமூர் என்று போயினாரே. காயன வாச்சா மனசேந்திரிவா அத்தியாப்தனாவா பிரகதே சுபாவாது கரோமியத்தில் சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயே சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாகி உலகத்துறையில் இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொருவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவலுவதற்கு அருள்வாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.